அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை தராங்க. முந்தைய ஆட்சியில மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. தற்போதைய ஆட்சியில 2500 ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 1000 ரூபாய் இது மே மாசம், இந்த மாசம் கூட ஆட்சி மாறினாலும் அந்த 1000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மகளிர் உதவித்தொகை கிடையாது. ஆனா அரசு ஊழியர்கள் எல்லாமே 50,000, 60,000, 70,000, 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அரசு ஊழியர்களே கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. கடைநிலை ஊழியர்களோட சம்பளம், அந்த துவக்க வருமானம், பேசிக் சேலரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 22,000 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. 22, 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அரசு ஊழியரா இருக்கிறதுனால அந்த மகளிர் உதவித்தொகை மறுக்கப்படுது. அதே சமயத்துல ஒரு பிரைவேட் வேலையில வேலை செய்யறாங்க, அவங்க ஒரு 70,000 வாங்குறாங்க, 80,000 வாங்குறாங்க. அவங்க அந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வாங்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே சமயத்துல இந்த 20,000, 25,000 வாங்குற அரசு ஊழியர்களுக்கு, கடைநிலை ஊழியர்களுக்கு இந்த 1000 ரூபாய் மறுக்கப்படுது. இந்த பார்ஷாலிட்டி ஏன் இந்த தமிழ்நாட்டுல? சேலரி பேஸ் பண்ணி போடுங்க. அது என்ன கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை கிடையாது, அரசு வேலையில இல்லாதவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் அப்படின்னா, அரசு வேலையில இல்லாத 70,000, 80,000 சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் இந்த 1000 ரூபாயோட பெனிஃபிட் அடைகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அரசு வேலையில இருந்துட்டு கடைநிலை ஊழியரா இருந்துட்டு ஒரு 20,000, 25,000 வாங்குறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் மறுக்கப்படுது. இது சரியா? இது ஒரு நியாயமான ஒரு நல்ல ஸ்கீமா இருக்குமான்னு மக்களை நீங்க தான் சொல்லணும். தனிநபர் வருமானத்தை பேஸ் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுங்க. அப்படி இல்லையா அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்குமே இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. இது என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள்.